சுட்டிக்கதைகள். ஒரு நகரத்தில் மாரி என்ற செல்வந்தர் இருந்தார். அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது. இருப்பினும் சரியான கஞ்சன். எங்குச் சென்றாலும் அவர் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட அழகான வண்டியில் அமர்ந்து செல்வார். ஒருமுறை வெளியூர் சென்றிருந்த அவர் தன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். வண்டிச் சக்கரத்தில் ஏதோ முறிவது போன்ற ஓசை கேட்டது. கோபத்துடன் அவர் வண்டியோட்டியை பார்த்து, "டேய், வண்டியை நிறுத்து, சக்கரத்திற்கு என்ன ஆயிற்று பார்" என்று கத்தினார். நடுக்கத்துடன் கீழே இறங்கிய வண்டியோட்டி சக்கரத்தை பார்த்தான். "ஐயா, சக்கரத்திலுள்ள கடையாணி உடைந்து விட்டது. அந்த ஆணியை சரி செய்தால்தான் வண்டியை ஓட்ட முடியும்" என்றான். "முட்டாளே, புறப்படும்போதே இதை பார்த்திருக்க வேண்டாமா? பக்கத்தில் உள்ள ஊருக்கு வண்டியை இழுத்துச் செல். அங்கே கொல்லனிடம் காட்டி வண்டியை சரிசெய். நேரத்தை வீணாக்காதே" என்று வண்டியில் இருந்தபடியே கத்தினார் மாரி. குதிரைகளுடன் வண்டியை மெதுவாக இழுத்துச் சென்றான் அவன். சிறிது நேரத்தில் வண்டி கொல்லனின் உலைக்களத்தின் முன் நின்றது. அவன் குரல் கொடுக்க வெளியே வந்த கொல்லன் வண்டியை பார்த்தான். கேசவனை பார்த்த கொல்லன், "உடைந்திருக்கும் கடையாணிக்கு பதில் வேறொரு ஆணியை மாட்டினால் வண்டி பழையபடி ஓடும். 1 வெள்ளிப்பணம் கூலி ஆகும்" என்றான். "என்ன ஒரு ஆணியை மாட்டக் கூலி 1 வெள்ளிப்பணமா? நீ கொல்லனா அல்லது கொள்ளைக்காரனா?" என்று கோபத்துடன் கேட்டார் மாரி. "எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் கேட்ட கூலி தருவதாக இருந்தால் சொல்லுங்கள். வண்டியை செப்பனிட்டுத் தருகிறேன். இல்லையேல் வேறு ஆளை பாருங்கள்" என்றான் அவன். வேறு வழியில்லாத மாரி "சரி" என்றார். சிறிது இரும்புத் துண்டு ஒன்றை எடுத்தான் அவன். உலைக்களத்து நெருப்பில் அதை போட்டான். பழுக்கக் காய்ந்த அந்த இரும்புத் துண்டை கத்தியால் நன்கு அடித்தான். ஆணியாக மாறிய அதை சக்கரத்தில் மாட்டினான். "இனிமேல் வண்டி நன்றாக ஓடும். கூலியைத் தாருங்கள்" என்றான் அவன். நடந்ததையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர். 1 வெள்ளிப்பணத்தை தந்துவிட்டு புறப்பட்டார். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. "இந்தச் சிறிய வேலைக்கு 1 வெள்ளிப்பணம் கூலியா? இப்படி பொருள் ஈட்டினால் இவன் என்னை விடச் செல்வனாகி விடுவானே. இந்த வேலையை நான் கற்றுக்கொண்டால் நல்ல வருவாய் வருமே. நாள்தோறும் இங்கு வந்து இவன் எப்படி வேலை செய்கிறான் என்று பார்ப்பேன். எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு இவனை இங்கிருந்து விரட்டி விடுவேன்" என்று நினைத்தார் மாரி. அதன்படி நாள்தோறும் அந்த உலைக்களத்திற்கு வந்தார். கொல்லன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை கவனித்தபடி இருந்தார். சில நாட்கள் சென்றன. கொல்லனுடைய தொழிலில்தான் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக நினைத்தார் மாரி. கொல்லனை பார்த்து, "இனி உனக்கு இங்கு வேலை இல்லை. எங்காவது ஓடிப்போ. என்னைப் பற்றி உனக்குத் தெரியும். நீ மீண்டும் என் கண்ணில் பட்டால் உன்னை கொன்று விடுவேன்" என்று மிரட்டினார் மாரி. அவருக்கு அஞ்சிய கொல்லன், "இனி நான் இங்கு வரமாட்டேன்" என்று சொல்லிவிட்டுச் சென்றான். மகிழ்ச்சியுடன் உலைக்களத்திற்குள் நுழைந்தார் மாரி. வண்டியோட்டியை பார்த்து, "இன்று முதல் கொல்லன் தொழிலை நான் செய்யப் போகிறேன். நீ என் உதவியாளர்" என்றார். "ஐயா, இந்தத் தொழிலில் எனக்கு ஏதும் தெரியாதே" என்றான் அவன். "நான் என்ன சொல்கிறேனோ அதைச் செய். அது போதும். வெளியே நின்று யாராவது இங்கு வருகிறார்களா பார்" என்றார் அவர். "ஐயா, பெரிய இரும்புத் துண்டை தூக்கிக் கொண்டு ஒரு ஆள் இங்கு வருகிறான்" என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். "பக்கத்து ஊரில் வாழும் உழவன் நான். இந்த இரும்பில் எனக்கு ஒரு கலப்பை செய்ய வேண்டும்" என்றான் அவன். அந்த இரும்புத் துண்டை தூக்கிப் பார்த்தார் அவர். மிகுந்த கனம் உடையதாக இருந்தது. அதை உருட்டி மேலும் கீழும் பார்த்தார். "நல்ல இரும்பு இது. இதில் உறுதியான நீடித்து உழைக்கும் கலப்பை செய்ய முடியும்" என்றார். பிறகு அந்த இரும்பை தூக்கி உலைக்களத்தில் போட்டார். சக்கரத்தைச் சுற்றச் சுற்ற தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இரும்புத் துண்டு பழுக்கக் காய்ந்தது. உதவியாளைப் பார்த்து, "ஏய், பழுக்கக் காய்ந்த இந்த இரும்புத் துண்டை அந்த இரும்புக்கட்டையின் மேல் வை. இந்தப் பெரிய சுத்தியால் அதை அடித்துக் கூர்மையாக்கு. எவ்வளவு வலிமையாக அடிக்கிறாயோ அந்த அளவு கலப்பை உறுதியாக இருக்கும்" என்றார். உதவியாளும் அவர் சொன்னது போல பெரிய சுத்தியால் ஓங்கி அடித்துக் கொண்டிருந்தான். சின்ன சுத்தியலுடன் அவரும் அவனுடன் சேர்ந்து இரும்புத் துண்டை அடித்தார். களைப்பு அடைந்த அவன் சுத்தியலால் அடிப்பதை நிறுத்தினான். "ஐயா, என்னால் முடியவில்லை" என்றான். உழவனை பார்த்து அவர், "இன்னும் சிறிது நேரம் சுத்தியால் அடித்தால் போதும். அழகான கலப்பை கிடைக்கும், உதவி செய்" என்றார்.
பெரிய சுத்தியலை எடுத்தான் உழவன். அதனால் இரும்புத் துண்டை ஓங்கி அடிக்கத் தொடங்கினான். களைப்பு அடைந்த அவனும் அடிப்பதை நிறுத்தினான். நீண்ட நேரம் சுத்தியால் வலிமையாக அடித்ததால் இரும்புத் துண்டு சிறியதாகிவிட்டது. அதை மேலும் கீழும் புரட்டிப் பார்த்தார். உதட்டை பிதுக்கிய அவர், என்ன இரும்புத் துண்டை கொண்டு வந்திருக்கிறாய்? மட்டமான இரும்பு. இதில் கலப்பை செய்ய முடியாது. வேண்டுமானால் ஒரு கோடரி செய்து தருகிறேன். பல பரம்பரைக்குத் தொடர்ந்து அது உழைக்கும். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். சரி, கோடரியே செய்து தாருங்கள் என்றான் அவன். மீண்டும் அந்த இரும்புத் துண்டை உலைக்களத்தில் போட்டு தீ மூட்டினார் மாறி. பழுக்கக் காய்ந்த அந்த இரும்பை உதவியாலும் அவரும் சேர்ந்து சுத்தியலால் அடித்தனர். சிறிது நேரம் சென்றது. அடிப்பதை நிறுத்திய அவர் இரும்புத் துண்டை பார்த்தார். மிகவும் சிறியதாக இருந்தது அது. இதில் கோடரி செய்ய முடியாது. கூர்மையான அழகான சுத்தி செய்து தருகிறேன். இதுபோன்று வேலைப்பாடு அமைந்த சுத்தி யாரிடமும் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். ஏதாவது செய்யுங்கள் என்று கடுப்புடன் சொன்னான் உழவன். பழையபடி அந்த இரும்பை நெருப்பில் போட்டு எடுத்து அவரும் உதவியாலும் அடித்தார்கள். அந்த இரும்பு மெல்லியதாக ஆகிவிட்டது. அதை பார்த்த அவர், நீ கொண்டு வந்த இரும்பு மிக மோசம். அதில் ஒரு ஊசிதான் செய்ய முடியும். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். நடந்ததையெல்லாம் பார்த்து வெறுப்படைந்த உழவன், எதையாவது செய்து தாருங்கள் என்றான். அந்த இரும்புத் துண்டை சுத்தியலால் தட்டி ஊசி போல ஆக்கினார் மாறி. மகிழ்ச்சியுடன் அதை கையில் எடுத்த அவர், இந்த ஊசி சாதாரண ஊசி அல்ல, அருமையான ஊசி, நீண்ட காலம் உழைக்கும் ஊசி. இதைப் போன்ற அழகான ஊசியை இதுவரை யாரும் உருவாக்கி இருக்க முடியாது என்று அதை உழவனிடம் தந்தார். நான் இதற்காக அதிக கூலி கேட்க மாட்டேன். நான் உழைத்த உழைப்பு உனக்கே தெரியும். 5 வெள்ளிப் பணம் கொடு, அது போதும் என்றார். ஒரு காசு கூட பெறாத ஊசி இது. பெரிய இரும்புத் துண்டை வீணாக்கியதோடு 5 வெள்ளிப் பணமா கேட்கிறாய்? அந்த பணத்திற்கு 10 புதிய கலப்பைகளையே வாங்க முடியுமே. என்னை ஏமாற்றவா நினைக்கிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று உள்ளத்திற்குள் கருவினான். இப்பொழுது என்னிடம் வெள்ளிப் பணம் ஏதும் இல்லை. என் வீட்டில் ஏராளமாக நெல் உள்ளது. அங்கு வாருங்கள், 10 வெள்ளிப் பணத்திற்கு உரிய நெல்லைத் தருகிறேன் என்றான் அவன். மகிழ்ச்சி அடைந்த மாறி, நீ முன்னால் செல், நான் வண்டியுடன் பின்னால் வருகிறேன் என்றார். உலைக்களத்தை பூட்டிவிட்டு வண்டியில் அமர்ந்தார் அவர். வண்டியோட்டி வண்டியை உழவனின் வீட்டின் முன் நிறுத்தினான். வண்டியோட்டியை பார்த்து, நான் இந்த காலி சாக்கு மூட்டைகளுடன் உள்ளே செல்கிறேன். நீ இங்கிருந்தபடியே உள்ளிருந்து வரும் பேச்சுக் குரலை கவனி. சாக்கு மூட்டைகளில் எல்லாம் நெல்லை நிரப்பும். அவன் போதுமா என்று கேட்பான். நீ உடனே, போதாது, நானும் வேலை செய்திருக்கிறேன், என் பங்கையும் அவரிடம் தாருங்கள் என்று குரல் கொடு என்று சொல்லிவிட்டுச் சென்றார் மாறி. அவரின் வருகைக்காக உழவனும் அவன் உறவினர்களும் கோபத்துடன் காத்திருந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் எல்லாரும் அவரை பிடித்து இழுத்தனர். வலிமை கொண்ட அளவுக்கு அவரை உதைத்தனர். வலி பொறுக்க முடியாத மாறி, ஐயோ, என்னை விட்டு விடுங்கள் போதும் என்று அலறினா. வெளியே இருந்த வண்டியோட்டி, போதாது, போதாது, என் பங்கையும் சேர்த்து அவரிடம் தாருங்கள் என்று உரத்த குரலில் கத்தினான். கேட்டீர்களா? இன்னும் இவனை உதையுங்கள் என்றான் உழவன். எல்லாரும் சேர்ந்து அவரை மேலும் அடித்து உதைத்தனர். உடலெங்கும் காயத்துடன் பரிதாபமாக முனகியபடி வெளியே வந்தார் அவர். வண்டியோட்டி உதவி செய்ய தடுமாறியபடி வண்டியில் அமர்ந்தார். ஐயா, எங்கேயா நம்ம மூட்டை? நான் போய் வாங்கி வரவா? டேய், வண்டியை எடு, சீக்கிரம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். கொல்லனாக இருந்தால் இப்படி அடி உதை கிடைக்கும் என்பதை அறியாமல் போனேனே. என் வாழ்நாளிலேயே இப்படி வேதனைப்பட்டது கிடையாது. இனி இந்த வேலையே வேண்டாம் என்றலறினார் செல்வந்தர்.